எதிர்பார்க்கிறேன். வாமா மின்னல். மாமா மாமா இன்னைக்கு என்ன கிழமை மாமா? நேத்துக்கு என்ன கிழமை? நேத்துக்கு என்ன கிழமை நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மாமா. ஆமா. எங்க போகணும் தெரியுமா? குளத்துக்கு போகணும். எது? குளத்துக்கு போகணுமா? குளத்துக்கு போறதுல இருங்க. நந்தவனம் போகணும் மாமா. நந்தவனத்துக்கு போகணும். நந்தவனம் போய் அங்க எப்படி விளையாடுவோம் தெரியுமா? ஆடி பாடி சந்தோஷமா சரி சரி விளையாடுவோம். போறதுக்கு முன்னாடி என் மனசுல ஒருத்தர் நினைச்சிருக்கேன் மாமா. என்னதானே உங்களை நீங்க நினைச்சுக்கிட்டே இருங்க. அதானே. அதனால மனசு ஆசை வந்தா உடனே சொல்லிடணும் மாமா. என்னத்த மனசுல போட்டு இருக்காத. அதனால என் ஆசையை சொல்லிடுவோமா? சொல்லு. உசுரானா இருக்கே உன் மேலதானே என்னோட தோழி ஒருத்தி இருக்கா. அழகினா அழகி கூப்பிட்டோமா? அவ முன்னழகு என்ன, அவ பின்னழகு என்ன நீங்களே பாருங்க. அடியே சின்ன பொண்ணு வெளியே மட்டும் முகத்தை காட்ட சொல்லு, நாங்க இழுத்து வச்சு பாத்துக்கிற வேலைய. வாமா மின்னல். அது நாளைக்கு கையில ஏத்தன நிக்காது மச்சான். இங்க ஏத்தன கிண்ணம் நிக்குதா?
அந்த நடனப்பே அச்சு வெள்ளம் போல இருக்கு அந்த நடனப்பே அச்சு வெள்ளம் போல இருக்கு நடனப்பே அது விட்டுடா அச்சு வெள்ளம் போல இருக்கு அண்ணன் நடனப்பே அச்சு வெள்ளம் போல இருக்கு என்னடா பாத்தீங்களா ராசா வருவாரு ரோசா பூ வாங்கி வச்சேன் 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 கதவு ரெண்டு மட்டும் தான் என்னடா பண்றது ஐத்த வருவாருன்னு அகட்டி வச்சு படுத்துருந்து ஐத்த வர பொறுத்தாரு அவங்க விட்டுக்கலாம் ஏ மச்சான் ஏ மச்சான் கதவு ரெண்டு திறந்து போட்டு மல்லாக்க படுத்துருக்கு அப்பதான் காத்தோட்டமா இருக்கும் மச்சான் வருவாருன்னு மல்லாக்கெல்லாம் படுத்துருக்கு மச்சான் வருவாருன்னு மல்லாக்கெல்லாம் படுத்துருக்கு மச்சான் வர முன்னாலே மாடு மிதிச்சு அண்ணன் நடனப்ப அச்சு வெள்ளம் போல இருக்கு அச்சு வெள்ளம் போல இருக்கு அது என்னதுமா என்ன மச்சான் இல்ல டவுசர் கோமண மாட்ட கட்டி இருக்கற ஆமா பட்டாபடி டவுசர் மாட்ட வந்து இப்படி படுத்து எல்லாம் பாத்தறாங்க ஐயா படுத்துன்னு சொல்ல பாரு எனக்கு இன்னும் நிக்கிறேன் ஏய் கீழ இருக்குமா கோழி அடிக்கிற மக்கரி அடியா மச்சான் குஞ்சு தெரியுது கீழ இருக்கு மச்சான் குஞ்சு தெரியுது மச்சான் எந்த குஞ்சு கோழி குஞ்சு கரெக்ட் மச்சான் அது நல்ல டவுசர் இருக்கு ரொம்ப இருக்கு தூக்காதமா ஏன் மச்சான் கேக்குறீங்க எங்களுக்கு கிளம்புதுல 4 பேத்துக்கு கிளம்புனா போய் கையில புடிச்சிட்டு அதெல்லாம் கொட்டாய் பின்னாடி இடம் இருக்கு இல்ல மச்சான் ஒரு பாயிண்ட் பஸ் ஏன் மச்சான் கேக்குறீங்க நீ சொல்லுமா பொண்ணா பிறந்த ஏகப்பட்ட சிரமம் மச்சான் எப்படிமா சில உலகத்துல பொண்ணா மட்டும் பிறக்கவே கூடாது ஏன் தெரியுமா ஏன் பொண்ணா பிறந்தா எல்லாரும் வருவாங்க நானும் வந்தேன் சரி எல்லாம் வந்து தெரியுமா என்னமா வயசுக்கு வந்தேன் சீக்கா சீக்கு இல்ல மச்சான் நீ சொல்றது வேற சீக்கு நான் சொல்றது வயசுக்கு வந்தேன் சரி வயசுக்கு வந்து குடிசை கட்டி தாய்மாம உள்ள விடுவாங்க ஆமா குடிசுக்குள்ள விட்டு சரி அந்த உலக்கை எடுத்து முன்னாடி போடுவாங்க அந்த உலக்கை எதுக்காக தெரியுமா முன்னாடி போடுறாங்க எதுக்குமா போடுவாங்க அடியே இப்பயே இந்த உலக்கையை பாத்துக்கடி ஆமா நீ கல்யாணம் பண்ணி இது மாதிரி ஏகப்பட்ட உலக்கையை பார்க்கணும்னு சொல்லி போடுவாங்க அந்த உலக்கையை பார்த்துட்டு நான் முத கல்யாணம் பண்ண யாரை தெரியுமா கல்யாணம் பண்ணேன் யாரு ஒரு பஸ் ஓட்டுற கண்டக்டர் கல்யாணம் பண்ணேன் அந்த பஸ் ஓட்டுற கண்டக்டர் கல்யாணம் பண்ணி நல்ல வருமானம் தானே நல்ல வருமானம் எப்படி காப்பாத்தான்னு சொல்லி சில்லறை அதிகமா போலன்னு சொல்லிட்டு அவர் கல்யாணம் பண்ணேன் சரி ராத்திரி 10 மணிக்கு என் துணி பூரா கிழிச்சிடறாங்க என்னது என் துணியை மச்சான் எப்படி அப்படி கிழிக்கிற அப்படி ஏன் தெரியுமா அவன் கிழிக்கிறியா ஏன் கிழிக்கிற பஸ்ல டிக்கெட் கிழிக்கிற புத்தி ஓ டிக்கெட் கிழிக்கிற புத்தி கிழிக்கிற புத்தி ஒட்டு போக மாட்டேங்குது சரி அதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்து யாரு தெரியுமா கல்யாணம் பண்ண யாரமா பண்ண ஒரு டாக்டர் கல்யாணம் பண்ணு டாக்டர் கல்யாணம் பண்ணி எப்படியாவது நமக்கு என்ன ஒரு காய்ச்சலா இருந்தாலும் நம்மளை காப்பாத்திடுவாரு அப்படி அவர் கல்யாணம் பண்ண வச்சான் ராத்திரி 12 மணிக்கு எந்திரிச்சு போறட்டா குத்துட்டா போறட்டாவா அப்படி சொல்றியா சரி அப்படி என்னத்தா போடுவான் நானும் 12 மணிக்கு எந்திரிச்சு ஆவலா நிக்கிறேன் கடைசியில எவ்வளவு பெரிய ஊசி கொண்டு வந்து நிக்கிறான் மச்சான் என்ன மாட்டு ஊசியா அவன் மாட்டுக்கு சென ஊசி போடுற டாக்டர் அதனால அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த யார் கல்யாணம் பண்ணல யாரு ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ண மச்சான் அரசியல்வாதி பண்ணா ரொம்ப சம்பாதிக்கலாம் அரசியல்வாதி கல்யாணம் பண்ணா பேரு மூலமா டிவில எல்லாம் போடுவாங்க சரி நல்லா பேரு மூலமா படைக்கலாம் அவர் கல்யாணம் பண்ணி சரி நான் மாசம் ஆயிட்டேன் மச்சான் மாசம்லாம் முழுகாம ஆயிட்டு சரி முழுகாம டாக்டர் கிட்ட செக்அப் போனாலே உங்க
புருஷன் போன் நம்பர் கொடுமா, போன் பண்ணி பேசுறேன்னு சொல்லு. சரி. என் புருஷன் சேலத்துல மீட்டிங்ல பேசிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த நரசம்மா போன் பண்ணி உங்க பொண்டாட்டி முழுகாம இருக்குன்னு சொல்லு. அதுக்கு என் புருஷன் என்ன திரும்ப சொன்னியா? என்ன சொல்றேன்? இது நான் செஞ்ச சதி இல்ல, ஐயோ எதிர்கட்சிக்கார செஞ்ச சதின்னு சொன்னியா? அப்ப அங்கேயே மாட்டி விடுற வேற பக்கம். உன் பொண்டாட்டி கூட எதிர்கட்சிக்கார சதி செய்வியா? ஐயோ ஐயோ, அது மாசமான கூட எதிர்கட்சிக்கார வந்து செத்துட்டு போவியா? ஆமா. அதான் அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த திரும்ப கல்யாணம் பண்ணல. இந்த மைசெட் போட்டுக்கார பத்தியா? ஆமா, இந்த மைசெட்கார குண்டு மச்சான் பாவம். அவர் அவசரத்துக்கு ஓடி வந்தா அப்படி பாவம். அந்த குண்டு மச்சானத்தை கல்யாணம் பண்ணி இந்த குண்டு மச்சான கல்யாணம் பண்ணி எங்களுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பொறுத்தா அப்படி இருக்குமா? எங்களுக்கு கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா லைட்டு போடல, பாட்டு பாடல. ஆனா எங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பாத்தீங்களா? ஆமா, சாந்தி முகூர்த்தம். என்ன சாந்தி முகூர்த்தம் இல்லையா? சாந்தி முகூர்த்தம். அதுக்கு பாத்தீங்கன்னா லைட்டு போட்டு ஊருக்கு தெருவுக்கெல்லாம் இல்ல குழாய் போட்டு பாட்டு பாடுது. நான் பால் சோப்பு எடுத்துட்டு 10 மணிக்கு உள்ள போய் வெக்கப்பட்டு நிக்கிறேன். வெக்கப்பட்டுக்கிட்டா? ஆமா மச்சான். சரி. இந்த குண்டு மச்சான் உள்ள வந்து என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? மைக் எடுத்து கையில பிடிச்சு, இன்று இரவு சரியாக 10 மணி அளவில் சாந்தி முகூர்த்தம் நடக்கிறப்பதான் ஆங்காங்க இருக்க ஊர் பொதுமக்கள் அனைவருமே வந்து கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறார். அந்த பழக்க அப்படி பேசுற அப்படி அவங்க ஊரா போய் பழக்க டெலிவரி பண்றது. அதே மாதிரி இங்கேயும் பண்றாரு. அந்த வயசு பசங்க வந்து பார்த்தா கூட பரவாயில்ல. இதெல்லாம் பாரு, பல்லு உடைக்கிறவனால முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கிறியா? ஏண்டா இந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு எங்க போகணும்? எங்க போகணும்? 100 நாள் வேலைக்கு போகணும். 100 நாள் வேலை அட்டை பதிச்சிருக்கியா? வாரம் வெள்ளிக்கிழமை 100 நாள் வேலைக்கு போறது வழக்கம். சரி சரி. 100 நாள் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என் மனசுல ஒரு ஆசை. ஆசை சொல்லிட்டோமா? ஆமாமா. கம்மியா வை. கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், என் மனசுக்குள்ள இருக்கிற என் கருத்த மச்சான். அடி நினப்பு இருக்கா உனக்கு புள்ள, உள்ள நெடுநாளா விரும்புறடி மனசுக்குள்ள. அடி கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், மனசுக்குள்ள இருக்கிற கருத்த மச்சான். அடி நினப்பு இருக்கா உனக்கு பிள்ளை, நெடுநாளா விரும்புறடி மனசுக்குள்ள. நீ கொடுத்த வளர்த்து மட்டும் வச்சுக்குள்ளே இருக்கிறேன். நீ இல்லாத வாழ்வை இல்லை. கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், நீ மனசுக்குள்ள இருக்கிற கருத்த மச்சான். அடியே மட்டும் நல்லா இருக்கு, கொலையா இருப்போம். அவன் என்ன பண்றது? இருக்கிற வச்சு உள்ளதை வச்சு நல்லது செய். அடுத்த வருஷம் நல்லதா ஓட்டுவோம்.
ஏண்டி ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? என்ன சந்தேகம் கேக்குறியா? என்ன சந்தேகம்? ஐயோ ஆண்டவனே, அப்படித்தான் இருக்குது. உன் சந்தேகத்தை எடுத்து சொல்லுமாய்மா. ஏய் நானும் எத்தனையோ பொம்பளைய பாத்துட்டேன். சரி, இந்த நெஞ்சில மசரு முளைச்ச பொம்பளை இன்னைக்குதான் பாக்குறேன். அது எதுக்கு நீ பாக்குற? ஒரு பிளேடு வாங்கிட்டு நெஞ்சில மட்டுமா இருக்குது? ஏய், அதை யாரு கேட்ட இப்போ? அரியே, எனக்கு என்ன சந்தேகம்னு கேக்குறியா? நாங்கெல்லாம் ஜாக்கெட் தைக்கணும்னா டெய்லர்ட்ட கொண்டு போய் அளவு ஜாக்கெட்டை கொடுத்து இப்படி இப்படி தச்சு கொடுங்க, அப்படி எப்படி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உனக்கு மட்டும் கணக்கு கச்சிதமா தச்சிருக்காரு, என்னடி கொடுக்குற? ஆமா, நான் அப்படி இல்ல. வேற டெய்லர் முன்னாடி போய் அவுத்து போட்டு அவரோ அளவு எடுத்து அவரோ தச்சுக்குவார். ஐயே, அதனாலதான் அப்படி புட்டிச்சா அப்படி தச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு 7 மாதிரி தச்சுப்பாரு. நான் அவர் மாதிரி தச்சு பார்க்கணுமா? சரிடி, அந்த டைலர் உயிரோட இருக்காரா? உயிரோட தான் இருக்காரு. கொடுத்து வச்ச மகராசன். கூந்தல் பாத்தியா இவ்வளவு கருப்பா நீளமா இருக்குது? அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? கொசு மூத்திரத்தை போட்டு தேய்க்கிறேன். எது? கொசு மூத்திரம். கொசு மூத்திரம். என் மேனி இவ்வளவு பளபளப்பா இருக்கு தெரியுமா? பளபளப்பா. அதுக்கு என்ன காரணம்? பளபளப்பா. ஆமா, லைட் வெளிச்சத்துக்கு அப்படி தெரியுது. அது என்ன காரணம்? என்ன காரணம்? நாய்ப்பிய போட்டு குளிக்கிறேன். ஆயா, எல்லாம் மனமா இருந்துச்சா? அது மட்டும் இல்லடி. சரி, இந்த கூந்தல் ரகசியம் வந்து கொசு மூத்திரத்தை போட்டு தேய்க்கிறீங்களே. சரி, என்னைய மாதிரி உனக்கு முடி வேணும்னா நீ ஒரு நாளைக்கு என் மூத்திரத்தை போட்டு தேய். என்னது? உன் மூத்திரம் தேய்ச்சினா உள்ள மசரும் கொண்டு போயிடும். கருப்பு குண்டை சிவப்பு இதையும் தேய்க்கிறது இல்ல. ஏண்டி நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை வர்ணிச்சு நான் பாடவா? பாடு. அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான், என்கிட்ட இருப்பதெல்லாம் சாமானம் ஒண்ணுதான். ஏய், தன்மானண்டி, அது இருந்தாதானே உனக்கு. வெட்டி வேறு வாசம் விட்டா பூசு. மறிக்கொழுந்தே ஏன் மல்லிகை பூவே, மாமன் மகனுக்கு கொடுக்கலையா? சொல்லு சொல்லு. ஐயா இல்லையா? அங்க போய் வழி இல்லையா? வந்து நின்று. வேணாம், நீ ரொம்ப மோசமா போற. நீ அது பத்திரமா இருக்கட்டும். அத இப்படி போடு. அப்படி போடக்கூடாது. ஏய், பொம்பளை பெண்ணா அடக்க ஒடுக்கமா இருக்கணும். அடக்க ஒடுக்கணும் எப்படி? நீ பார்த்து நல்லா தெரிஞ்சுக்க. சொல்லு. இது அடக்கம், இது ஒடுக்கம். ஐயே, இதான் உங்க ஊர்ல அடக்க ஒடுக்கமா? நீ எந்த காலத்தையும் திருந்த மாட்ட. சரி, அதனால இன்னைக்கு நந்தவனம் போகணும். சரி, நம்ம மட்டும் வந்துட்டோம். அம்மா அம்மா கூப்பிடலாமா? கூப்பிடுவோமா? கூப்பிடலாமே. அம்மா வாங்க வாங்க. என்னடி இது? அம்மா அம்மா 5 10 பிச்சை போடுங்கம்மா, பிச்சை போடுங்க. கொடுங்கம்மா.
போயிட்டா அங்க ஊர்ல போயிட்டா பாருங்க. பாண்டி நீ நாடகம் மாடி பார்க்க வந்த ஆயா ஊரை கருத்த சாமி சாமி யாரும் காதுல கழுத்துல கிடக்கிறதெல்லாம் பத்திரம் பார்த்துக்கோங்க. அப்புறம் அதை காணா இதை காணாமனு சொல்லிவிடாதீங்க. அவ சரியான திருட்டு முண்டை. வாடிங்க 100 நாள் வேலைக்கு போய் அந்த 100 நாள் வேலைக்கு போறவங்களையும் கெடுத்து குட்டி சவர் ஆக்கிறாதவா. அம்மா வணக்கம்மா. நீ முன்னாடி வரையிலே இது முன்னாடி வருது. அதாண்டி சரி. வணக்கம்மா. வணக்கம். ஏய் பொம்பளை பிள்ளைனா முதல்ல அரக்க உடம்பு முன்னாடி வயிறு முட்டிக்கணும் பாக்குறேன். வணக்கம் இப்படி வைக்க கூடாது. என்னமோ நான் பொம்பளை பிள்ளைனா அப்படி குனிஞ்சு. வணக்கம்மா. இங்க வாரு. ஐயோ குத்திரிச்சா குத்திரிச்சா என்னையே ரங்கசாமி என்னைய கை பொத்து போச்சு. எதுக்கு தேவையில்லாத வேலை? ரத்தம் வந்துரு போகுது. ஆணிய போய் அங்க வச்சிருக்கிறிய போன்ல நெஞ்சில எதுல குத்துதா இல்லையா? இல்லம்மா கொட்டாமசி வச்சிருக்கேன். அப்படித்தான் இருக்கு. நல்லா ஓட்டு அப்படி இழுத்து பிடிச்சு. இந்த பூதாரி முண்டை ஊரை கெடுத்தவனே. அங்க என்ன ஊர் மேயவா போயிருந்த? எல்லாம் கேளுமா. அறிவு இல்ல. சோறு திங்கிறியா? சூடு இருக்குதா? சொரணை இருக்குதா? வெக்க இருக்குதா? மானம் இருக்குதா? எல்லாமே கொண்டு சோத்த திங்கிறியா? வெக்க மாடு சூடு சொன்ன போற அடகு வச்சுட்டு அது இருந்து இங்க எதுக்கு வர்ற? அப்பா ஒண்ணும் பிரச்சனை. சரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க போகணும்? 100 நாள் வேலைக்கு போகணும். ஆமா ஆமா. ஏண்டி நாடகத்துக்கு வந்திருக்கடி? மண்பிடி கடப்பாறைலாம் இருக்குது. அங்க இருக்குதா? அதுல யாராவது அங்க கொண்டு பத்திரமா இருக்கட்டும்னு வச்சிருப்பாங்க. நந்தவனம் போகணும். பேசிக்கிட்டே திரும்பி பார்த்தா ஆமா அதேதான் அதேதான். பேசிட்டு வந்துட்டோமா? இந்த பாக்ஸ் பின்னாடி இருந்து நந்தவனம். ஆமா அந்த நந்தவனத்துல போய் ஆடி பாடி விளையாடணும். சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். வந்து உட்கார்ந்திருக்கேன். சந்தோஷம் இல்ல சந்தோஷம். சந்தோஷம் எப்பவுமே இருக்காது. நான் தான் முதல்லயே சொன்னேன் என்ன அருமையா இருக்குதுன்னே. பேசாம இருங்கன்னே. எங்களை விட ராஜவாட்டுக்காரர் வந்து நிறைய பாடணும். இப்படியே இருக்கட்டும் விட்டுருங்க போதும். நீங்க திருவுன ஆசை இருந்தா என்ன எப்படி திருவுங்க? ஐயோ வேண்டாம். பாவத்தை அந்த மனுஷன் நல்ல மனுஷனா தெரியுது. வாங்க ஆமா கை வந்து சும்மா கூட திருவிட்டே இருக்காங்க. யாரையும் எடுத்து விடல. என்ன எப்படி திருவு மச்சான்? உன் நாமத்துக்கு திருவு. போடும்போது அப்ப கிளுக்கிளுன்னு தான் இருக்கும். உன்னை பிடிச்சி திருவினா பேசாம இரு. நந்தவனம் போகணும். ஆடணும் பாடணும் சிரிக்கணும் விளையாடணும். சீக்கிரமே போனதான் ராஜவாட்டுக்காரர் வெளியில வருவாரு. அவருக்காகத்தான் இத்தனை சிரமம் காத்துக்கிட்டு இருக்குது. உன்னையும் என்னைய பாக்குறதுக்கெல்லாம் இல்ல. சரிமா அப்படி நினைப்பு இருந்தா அதை எச்சியை தொட்டு அழிச்சிரு. அது போயிட்டு வேண்டாம். இந்த நந்தவனத்தை பாக்குறப்ப மனசுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சி இன்பம் இன்பம் உள்ளம் கொள்ளை போகுதே. உண்மை இன்பம் காணுதே. தெள்ளி தமிழ் தெம்பாடு பாடிடுதே. உள்ளம் கொள்ளை போகுதே. உண்மை இன்பம் காணுதே. தெள்ளி தமிழ் தெம்பாடு பாடிடுதே. பள்ளத்தின் மேலே வெள்ளிமலை போலே துள்ளு குயில் வெள்ளத்தாலே தோன்றும் குளிர் சோலை. பள்ளத்தின் மேலே வெள்ளிமலை போலே துள்ளும் குயில் வெள்ளத்தாலே தோன்றும் குளிர் சோலை. காற்றினிலே இயற்கையாட்சிகள் மண்ணிலே. காற்றினிலே இயற்கையாட்சிகள் மண்ணிலே. நம் கண்கள் கண்டாடுதே. உள்ளம் கொள்ளை போகுதே. உண்மை இன்பம் காணுதே. தெள்ளு தமிழ் தெம்பாங்கு பாடிடுதே. முக்கணியம் சாரும் சக்கரை பாவும் நற்பசுரின் பாலை சுவை சேர்ந்தால் சுவையோ. முக்கணியம் சாரும் சக்கரை பாவும் நற்பசுரின் பாலை சுவை சேர்ந்தால் சுவையோரும். காற்றினிலே இயற்கையாட்சிகள் மண்ணிலே. காற்றினிலே இயற்கையாட்சிகள் மண்ணிலே. நம் கண்கள் கண்டாடுதே.
ஓங்கடா. உங்களுக்கு நல்லா இருந்தா இங்க சரியில்லை, இங்க சரியில்லை, இங்க சரியில்லை. அப்ப உன்னை பார்த்துட்டு இருந்தாகுமா? நீங்க படிச்ச நாங்க வாங்கி படிக்க வேணுமா? எல்லாமே கெட்டு போச்சு. முடிஞ்சு போச்சு. நல்லா இங்க வாசிக்கவே முடியல அவன். கையில வலி எடுத்து போய் கிடக்குறான் அவன். நீங்க எந்திரிச்சு போய் ஆபரேட் பண்ணிக்கலாம்டா. நல்லா தாங்கடா. ஒரு பையன் வந்திருந்தா அப்படியே அவரையும் விட மாட்டேங்கிற அப்படி பண்றதுக்கு. சரி வா ராஜபுரம் நோடு. நந்தவன் போய் ராஜபுரம் நோடு. நாங்க பாத்துக்கிறோம். சரி சுள்ள சுருக்கிற ஒரே விளையாட்டு. ஆமா ஆடு. கில்லி. அதுல வச்சு அரைச்சு தேய்ங்க. எலரசி ஓவியமே மச்சான் எனக்கு ஏதே சித்திரமே. எலரசி 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 ஓவியமே மச்சான் எனக்கு ஏதே சித்திரமே. சித்திரத்தை நம்பி எல்லாரும் முத்திரைய பரிச்சையா. சித்திரத்தை நம்பி எல்லாரும் முத்திரை பரிச்சையா. கையில கொடுக்க என்ன சாவி கிவி விரும்பி ஏதாவது சாவி கிவி இருந்தா ஆடலையாமா ஆடலாங்க. இப்ப ஆடுற பாரு. நான் ஆடலன்னு சொல்ல சந்தோஷமே சொல்றேன். ஆடல ஆடுங்க அவ்வளவுதானே. இது வச்சுக்காத. அத வச்சு ஏத்து. இப்ப ஆடு பாரு. ஐயா ஆத்தி வாய்க்கு போயிட மாட்டேங்குது. எல்லாம் செட்டப். அறிவு கட்ட ஈன உங்களே நெஞ்சு மேல போட சொன்னடி. நெஞ்சு மேல போட சொன்ன. நான் வேற உள்ள போயிருச்சு. ஐயோ பம்பரகட்ட விட்டு விளையாடலாம். கழுத்துல தான் போட்டு அடி கழுத்துல போடுறது நெஞ்ச மரடி. உருக்கு மரத்துல அப்படி போட்டுட்டானே. எப்படிமா போடுறோம்? நெஞ்ச மரடி. நெஞ்ச மரடி தான் மரடி. மைக்ல தான் வச்சிருக்கேன். எலரசி எலரசி Thank you.